வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசியது கணவர் காதில் விழுந்திருக்குமோ என்ற அச்சம் இருந்தாலும், அவர் முகத்திலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாததாலும், மேலும் அவர் சுஜையின் கல்யாணத்தை பற்றி பேசியதை ஒட்டியும் தாங்கள் பேசியது எதுவுமே அவர் கேட்கவில்லை என்று கௌசி நிம்மதி பெருமூச்சு விட்டு பின் கோந்து இவ்வாறு சொன்னவுடன், என்ன இப்போது சம்யுவுக்கு ஆதரவாக இருந்தவர் இப்படி சொல்கிறாரே என்று கவலையுற்றாள். இதற்குள் கோந்துவே, நம்ம சுஜிக்குட்டி இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொன்னா வரதா? பாப்போம், இதுதான் அவளுக்குன்னு இருந்தா நீ எதுக்கும் ஜாதகத்தை ஊருக்கு போய் அந்த கிருஷ்ணங்கிட்ட கொடுத்துடு, இந்த சுஜி என்ன சொல்றான்னு கேப்பமா என்று சாமர்த்தியமாக பேத்தியை கூப்பிட, ரூமை விட்டு வெளியே வந்த சுஜி செல்லமாக அப்பா அருகில் வந்தமர்ந்தாள். ஒரு பயத்துடன் கௌசி பார்க்க, வரதன் மகளின் தலையை ஆதரவாக தடவிக்கொண்டே, சுஜிமா, அன்னைக்கு சொன்னனே நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் மகனை பத்தி, கான்பூர்ல டாக்டரா என்று ஆரம்பிக்க, தலையை அவர் மடி மீது வைத்தவள், நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தானப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, எனக்கு ஒரே விருப்பம், வருபவருமே என்ன மாதிரி டாக்டரா இருந்தா நல்லது. அப்புறம் என்ன, உங்க இஷ்டம்பா. தாத்தா அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்க? திரும்பி அவர்கள் புறம் பார்க்க, தாத்தா முகத்தில் ஒன்றும் படிக்க முடியாமல் தாயின் முகம் பார்க்க, மனதில் இருந்த ஏமாற்றம் முகத்தில் தெரிவதை மறைக்கும் பொருட்டு கௌசி முகத்தை திருப்பி எழுந்து சென்றாள். கௌசி, மக கேட்கிறாள்ல, உனக்கு சம்மதமா? நம்ம சுஜிக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஜாதகம் பாப்போம், என்ன சொல்ற என்று அவளை நிறுத்தி வரதன் கேட்க, பாவம் என்னவென்பாள் அவள். ஏதோ முணுமுணுத்து விட்டு அங்கிருந்து எழுந்து சென்ற அம்மாவை ஒரு மாதிரி பார்த்தாள் சுஜி. ஒருவேளை வடநாட்டுக்கு அனுப்ப மனதில்லையோ? சு, அவளுக்கு படிக்க வேண்டியது தலைக்கு மேல் இருக்க இதில் நேரம் செலுத்தாமல் உடனே எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றாள். அந்த பையன் போன முறை ஊருக்கு வந்த போதே கையுடன் அழைத்து வந்திருந்த ஒரு குஜராத்தி பெண்ணை கூட வேலை செய்பவள் என்று சொல்லி இருந்தாலும், அவர்கள் அரசல் புரசலாக பழகிய விதத்திலிருந்து அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாக இருக்கலாம் என்ற ஐயம் சில பேருக்கு இருந்து அது கோவிந்தன் காதிலுமே விழுந்திருந்தது. அதனால் தான் தைரியமாக அந்த பையனை பார்க்கலாம் என்று சொன்னதே. இது தெரியாமல் கௌசி அன்று இரவும் தூங்காததுதான் மிச்சம். அன்று இரவு ராமுவுக்கும் தூக்கம் இல்லை. வேற்று இன பெண்ணை காதலிப்பது ஒன்று, அவளுமே இவனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அதற்கு மேல் அம்மா பாட்டியிடம் சொல்லி அவர்கள் சம்மதத்தை வாங்க வேண்டும். இது போதாதென்று மதம் வேறு மாற வேண்டும் என்றால் அம்மா கண்டிப்பாக வீட்டை விட்டே துரத்துவார்கள் என்று எண்ணினான். மறுநாள் காலையில் அலுவலக வேலையே சரியாக இருந்தது. ஒரு 4 மணி வாக்கில்தான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க நேரே எம்எம்சி சென்றான். தனியாக எவ்வளவு நேரம்தான் நிற்பது அங்கே? கஷ்டமாக இருக்கவே மெதுவாக மெயின் ஆபீஸை நோக்கி நடந்து வந்தான். யாரிடம் என்ன கேட்பது என்று புரியவில்லை. உள்ளுணர்வு அவன் நேற்று பார்த்ததில் என்னவோ தவறு என்று வலியுறுத்தியது. வழியில் பார்த்த ஒரு காவலாளியிடம் தன்னுடைய தூரத்து உறவுக்கார பெண் ஒருத்தியை காண வந்திருப்பதாக சொன்னவன் அவனுக்கு ரஜி என்ற பெயரிலோ ரஜு என்ற பெயரிலோ ஏதாவது மாணவியை தெரியுமா என்று கேட்க, அவன், டீன் அறையில்தான் இருப்பார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கை காட்ட ராம் டீன் ரூமின் வாசலுக்கு வந்தான். அந்த அறையில் வாசலில் பெயர் பலகை டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஜெயின் என்றது. கதவை தட்டி காத்திருக்க உள்ளே இருந்து வந்த கமின் மெதுவாக கேட்க, கையை கதவு குமிழில் வைத்து திறந்தவனுக்கு உள்ளே டீன் அமர்ந்திருக்க வேண்டிய இருக்கையில் தன்னுடைய நாயகியே அமர்ந்திருப்பதைக் கண்டு மூச்சடைத்தது. சற்று நேரத்துக்கு முன்னர்தான் தன்னுடைய மற்றொரு நெருங்கிய தோழியான பூர்ணிமா ஜெயினை சுஜி தேட வழியில் பார்த்த அவள் தந்தை அதே டீன் தான்,
பூர்ணிமா தன்னுடைய அறையில் இருப்பதாக கூறி அவளை அங்கு செல்ல சொல்லவே இங்கே வந்திருந்தாள். சமீரா 10ஆம் வகுப்பிலிருந்து கூட படித்தவள். ஆனால் பூர்ணிமா 3வது வகுப்பில் இருந்து உடன் படித்தவள். அவள் கூட அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்ததாலோ என்னவோ படிக்கும் காலத்திலிருந்தே பூர்ணிமா அப்பா தன்னுடைய இருதய சிகிச்சை பற்றி பேசும்போதெல்லாம் அதில் கவரப்பட்டு அதனாலேயே இவளுமே இருதய சிகிச்சை பற்றிய மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்தாள். டாக்டர் ஹரிகிருஷ்ணனும் இவளை தன்னுடைய மகள் ஸ்தானத்தில் வைத்து அவளின் வளர்ச்சியை கண்டுகளிப்பவர். இதனால் அவரது அறையில் அமர்வதற்கு சுஜிக்கு என்றுமே தயக்கம் இருந்ததில்லை. அதே மாதிரி அவரை அவளும் அவளை அவருமே கிண்டல் கேலி என்று வெளியில் செய்தாலும் இருவரும் மற்றவர்கள் முன்னிலையில், குறிப்பாக காலேஜ் என்று வந்துவிட்டால் ஒரு சீஃப் டாக்டர் மாணவி என்ற முறையில் மட்டுமே பழகுவார்கள். இப்போதும் அப்படித்தான். அவரது அறைக்கு வந்த சுஜி எதற்கோ பூர்ணிமா இவளை அடிக்க வர எழுந்து ஓடி தொப்பென்று அந்த டீனின் சேரில் விழுந்தபோது ராம் கதவை தட்ட பூர்ணிமாதான் உள்ளே வர உத்தரவு கொடுத்தது. யாரோ என பதறி எழுந்து நிற்க போன தோழியை பூர்ணிமா அங்கேயே இரு என சைகை காட்டி பக்கத்தில் இருந்த அறைக்குள் சென்று விட்டாள். உள்ளே வந்த ராம் திகைத்து நிற்க அதற்கு சற்றும் குறையாமல் சுஜியுமே திகைத்தாள். அட, இது அன்னைக்கு தண்ணி பார்ட்டி அம்மாவோட ஃப்ரெண்டு பையன்தானே, இவனுக்கு இங்க வந்திருக்கா? முகத்தில் எதையும் காண்பிக்காமல் அவனையே பார்த்து எஸ், என்ன வேணும் என்று கேட்க அவன் பார்க்க முடியாத இடத்தில் இருந்த பூர்ணிமா அவளையே பேசும்படி சைகை காண்பித்துவிட்டு பாத்ரூமுக்குள் செல்ல சுஜிக்கு அவஸ்தையாக இருந்தாலும் கூடவே அதே அளவு குறுகுறுப்பும் இருந்தது. நீ நீ என்னவோ அவனுக்கே சொந்தமானவளாக நினைத்ததால் ஒருமையில் அவளை அழைக்க ஆரம்பித்தவன், நீங்க ரஜிதானா? நீங்க நீங்க டீனுக்கு என்று வியப்புடன் கேட்டான். டீன் பெண்ணுடைய தோழி என்று சொல்ல வந்ததை நிறுத்தி, ஆமாம், டீன் பெண் நான் தான். என்ன வேண்டும் உங்களுக்கு? என் பெயர் ரஜி என்று வாய் சொல்ல, சரியான மாங்கா மடைய, என்ன சொன்னாலும் நம்பிடுவான் போல இருக்கே என்றும் நினைத்து பரிதாபப்பட்டாள். ஓ, யூ மஸ்ட் பி ரஜி ஜெயின் தென். மனதில் நீர்க்குமிழியாய் சந்தோஷ அதிர்வலைகள். அடடா, என்னுடைய உள்மனம் சொன்னது சரியே, இவள் நார்த் இந்திய பெண்தான். அப்பா, ஒரு முக்கிய தடை விலகியது என்று மனம் கனிந்து பாண்டி ஆடியது. எஸ், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று அந்த எஸ் தவிர வேறு எந்த ஆங்கில வார்த்தையும் தெரியாததை போல் அவள் கேட்க அவன் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று விழித்தான். அடுத்த கேள்வியான, உனக்கு ஏன் டாக்டர் மாப்பிள்ளை தான் வேண்டும் என்பது தொண்டை வரை வந்தாலும் அதை கேட்பது அநாகரீகமாகப்பட்டது. நீங்க MS கார்டியாலஜி பண்றீங்களா என்று ஏதோ கேட்க அவள் ஆம் என்று தலையசைத்தாள். சரி, நீங்க என்ன விஷயமா என்னை, சாரி, டாக்டர் ஜெயினை பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்க அவன் அவர்கிட்ட அவரோட பெண் திருமணம் குறித்து பேச வந்திருக்க என்று போட்டு உடைத்தான். உடனே இவளுக்கு பதறியது. ஐயோ, பூரணி சொல்லி இருந்தாளே அவ வீட்டுல பையன் பார்த்திருக்கிறதாக. இவன் தானா அது? நான் வேற உளறி வச்சிருக்கேன். ஐயோ, இந்த பூரணி வேற சமயத்துக்கு ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காளே. பதறி எழுந்தவள், 1 மினிட், டீன் பெண்ணை கூப்பிடுறேன் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு ரூமுக்கு நகர ராம் அவசரமாக வெளியில் வந்தான். அவள் டீன் பெண்ணை கூப்பிடுகிறேன் என்று சொன்னது அவன் காதில் நான் டீனை கூப்பிடுகிறேன் என்று விழ வந்த விஷயம் தெரிந்த நிம்மதியில் தன்னுடைய அப்பாவை அவர்கள் வீட்டிலே சென்று சம்பந்தம் பேச சொல்லலாம் என்று எண்ணி அங்கிருந்து கிளம்பிவிட்டான். மதம் குறித்து பிரச்சனை வராது என்று தெரிந்ததால் நேரே ஆபீஸுக்கு சென்றவன் அங்கிருந்து வீட்டுக்கு புறப்படும் போது மணி 7. ஆபீஸில் சந்தானம் இல்லாததால் அவருக்கு அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். இவன் சென்று குளித்து அனைவருடனும் இரவு சாப்பிட அமரும்போது அவன் முகத்தில் இருந்த புன்னகையில் இருந்தே என்னவோ என்று சந்தேகித்த சம்யு அவனாக ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்க்க அவன் சந்தானத்தை பார்த்து தலையை அசைத்து பேச்சை தொடங்குமாறு சைகை கொடுத்தான்.
ஆபீஸிலிருந்து சிறிது நேரம் பீச்சில் சென்று உட்கார்ந்த சந்தானத்தின் மனதில் ஒரே குழப்பம். மகனுக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தது தவறோ? அவருக்கு மனைவியின் ஆசை தெரியும். இருந்தாலும் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்திருந்தார். இவர்கள் ஸ்டேட்டஸ் எங்கே? அந்த வரதன் ஸ்டேட்டஸ் எங்கே? ஆனால் இப்போது ராம் ஒரு வேற்று இன பெண்ணை விரும்புகிறேன் என்கிறானே. இது எங்கே சென்று முடியுமோ? அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ? இவன் மதம் மாற வேண்டி வந்தால் மாறிவிடுவானோ? இருந்தாலும் மனைவி எதிரில் தன்னுடைய கவலையை காண்பிக்க விரும்பவில்லை. அதே சமயம் அவளுடைய ஆசையும் நிறைவேறக்கூடாது. போனை எடுத்து பார்க்காமல் வீட்டுக்கு வந்தார். அன்று இரவு சாப்பிடும்போது சம்யுதான் ஆரம்பித்தாள். அம்மா, ராமோட கல்யாணம் எப்ப? பொண்ணு நீங்க பார்க்கணுமா இல்ல ராமே பார்த்துட்டானா? அதான் காலேஜ் நாட்கள்ல காலேஜா வந்து கடலை போடுவியே ராம், ஏதாவது மாட்டுச்சா என்று கேட்க வசு பெண்ணை முறைத்தாள். என்னோட மக அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் இல்லையா ராம்? ஏங்க என்ன சும்மா இருக்கீங்க? சமயம் இப்படி சொல்றா? நம்ம பிள்ளை நாம கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லுங்க என்று கணவரை அழைக்க, அப்போதுதான் சரியான நேரம் என்று நினைத்த சந்தானம் முதலில் ராமை ஒரு பார்வை பார்த்து பின் தொண்டையை கனைத்தார். ஏன் வசு, அதில் என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு தன்னுடைய வருங்கால மனைவியை தேர்ந்தெடுக்க உரிமை இல்லையா என்ன? அது எந்த பெண்ணா இருந்தாலும். இப்போது மனைவியின் முகம் மலர்வதைக் கண்டு, ஏன் அது ஒரு வேறு இன பெண்ணா இருந்தா கூட ராம் சொன்னா. அப்போதுதான் மகன் தன்னை பார்த்து வேண்டாம் இல்லை என்று பொருள்படும்படி மண்டையையும் கையையும் ஆட்டுவதை பார்த்து ஒரு கணம் விழித்து அவன் உதட்டசைவால் அவ வேறு இன பெண் இல்லை என்று சொன்னதை புரிந்து கொண்டவர், யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், ஆனா அது வேறு இன பெண்ணா இருந்தா மட்டும் நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன் என்று முடித்தார். இதை கேட்ட வசு எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள். இவர் இதற்கு முஸ்லிம் பெண் பற்றி பேசுகிறார்? அதுவும் அந்த இன பெண்ணை ராம் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். ஒன்னும் புரியலையே, குழம்பினாள். அனைவரும் முடிக்க எல்லோரும் அவரவர் ரூமுக்கு சென்ற பிறகு தோட்டத்திற்கு சென்ற வசு அவசரமாக கௌசிக்கு போன் செய்தாள். நல்ல வேளை, அப்போது வரதன் எங்கோ வெளியில் சென்றிருக்க கௌசியும் கோந்துவும் மட்டும் வீட்டில் இருந்தனர். பிருத்வியும் ஆபீஸில் இருந்து வந்திருக்கவில்லை. சுஜி அவள் ரூமில் எதையோ படித்து கொண்டிருந்தாள். போனை எடுத்த கணம் வசு, கௌசி, உங்க வீட்டுக்காரர் நம்ம எண்ணத்துக்கெல்லாம் தடை போட்டுருவார் போல இருக்கு. அவர் என்ன மதம் மாற போறாரா என்ன? திடீர்னு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு சாப்பிடும்போது சம்பந்தம் இல்லாம ராம் ஒரு வேறு இன பெண்ணை தவிர வேற யாரை வேண்டும் என்றாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் என்கிறாரே. எதற்கு அப்படி சொல்ல வேண்டும்? திடீரென்று ராம் திருமணம் பற்றி நம்ம சம்யு பேச ஆரம்பித்ததால் வந்த வினை இது. என்னவோ நடந்திருக்கிறது. எதற்கு அவர் அப்படி சொல்ல வேண்டும்? எனக்கு தெரிந்து ராம் அப்படியெல்லாம் ஒரு பெண் பின்னால் போகக்கூடியவன் இல்லை. நான் தான் சுஜியை அவனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவருக்கு தெரியும். அதனால் இப்படி சொல்ல அதற்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும் கௌசி. நாம 2 பேரும் ஆசைப்படுறது நடக்க கூடாதுன்னு எங்கேயோ உங்க வீட்டுக்காரர் இப்படி மதம் மாறப்போவதாக சொல்லி இருக்கிறது இவர் காதல விழுந்திருக்கும் போல இருக்கு. நீ கொஞ்சம் விசாரி, எனக்கு கவலையா இருக்கு. இத சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்க்கணுமே. என்ன கௌசி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க என்று கேட்டதும் தான் கௌசி தன் நிலைக்கு வந்தாள். போன மாதம் ஒரு இரவு இவளும் கோந்துவும் இவர்கள் திருமணத்தை பற்றி பேசும்போது அவர் அங்கே வந்து, 2 பேரும் இத பத்தி பேசுறத நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் அந்த ஸ்டேட்டஸ் சந்தானம் என்னோட சம்பந்தியாக முடியாது. இத எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் என்று நேரடியாக கத்த கோந்துவும், அவன் கிடக்குறான், குறைக்கிற நாய் கடிக்காதுமா, இவனே தாலியை எடுத்து கொடுப்பான் பாரு. அந்த பசங்க 2ம் அந்த சந்தானத்துக்கு பிறந்திருந்தாலும் வளர்ப்பு நம்ம வசுவோடதில்ல. அதைவிட சிறந்த மருமகளையும் மாப்பிள்ளையையும் இவன் கொண்டு வந்து விடுவானா என்ன? நீ கவலைப்படாத, அவனால செஞ்ச முடிஞ்சதை அவன் செய்யட்டும். அதை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும்.
என்று மகன் காதுபடவே சொல்லிவிட்டு மனைவி போட்டோவை எடுத்து, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் யோசித்தவன் யாரடா, போனால் போகட்டும் விடுமா என்று பாடி மகனை வெறுப்பேத்த வரதன் கோபமாக வெளியே சென்றது இப்போது கௌசிக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கையில் போனை வைத்து கொண்டே கோந்துவிடம், மாமா, உங்க மக அன்னைக்கு சொன்ன மாதிரி வம்ப வளர்த்திருக்காரு மாமா. நீங்க கூட 2-3 தடவை அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் எதுக்கு வீட்டுக்கு வர்றாருன்னு கேட்டுட்டே இருந்தீங்களே, கூடியே முழுகி போக போகுது மாமா. உங்க மகனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, மதம் மாற போறாராம், தோ வசு சொல்றா என்று வசு மூலமாக கேள்விப்பட்டதை உரைக்க கோந்து கூலாக, அவன் மாறினா என்ன, நான் அதுக்கு முன்னாடி மாறிடுறேன். அவனுக்கு ஒரு இப்ராஹிம் தெரிஞ்சா எனக்கு ஒரு ராபர்ட்ட தெரியாதா என்ன, இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க என்று சொல்ல கௌசிக்கு போன் கையை விட்டு நழுவியது. அந்த பக்கமும் கோந்து சொன்னது வசு காதில் ஸ்பஷ்டமாக விழ அவளும் கார்ட்லெஸ் போனோடு கீழே மடங்கி அமர்ந்தாள். இதையேதான் அவள் மாமியாரும் சொல்லியிருந்தார். அது எப்படி 2 மூத்தவர்களுமே ஒரே பாதையில் சிந்திக்கிறார்கள்? ஆயாசமாக வந்தது அவளுக்கு. ஹலோ ஹலோ கௌசி, இருக்கியா லைன்ல? எங்க அத்தையும் இதையே தான் சொன்னாங்க. நீ என்ன செய்வியோ தெரியாது, எப்படியோ உங்க வீட்டுக்காரர்கிட்ட இது விஷயமா பேசு, சரியா? நான் போனை வைக்கிறேன், அப்புறம் வந்து என்று ஒருவேளை தன்னுடைய மகன் ராமச்சந்திரா காலேஜில் படிக்கும் ஒரு பெண்ணை நினைக்கிறானோ என்று சொல்ல வந்ததை இப்போதைக்கு இந்த குழப்பம் தீரட்டும், அதற்கு பின் பார்க்கலாம் என்று ஒத்தி வைத்தாள். ஒரு திக் பிரம்மை பிடித்த நிலையிலேயே போனை அணைக்காமல் வசு சொன்னதை சுற்றியே எண்ணத்தை சுழல விட்ட கௌசி எப்படி இவரிடம் பேசி இதை தெரிந்து கொள்வது என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். இது எதை பற்றியும் கவலைப்படாத கோந்து நினைவில் நின்றவை பார்த்து கொண்டே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, வரதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், ஓ ஓ ஓ ஓ ஏ என்று திரையில் பாடிக்கொண்டிருந்த சிவாஜியுடன் சேர்ந்து தானும் உருக்கமாக பாடிக்கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து வரதன் வீட்டுக்குள் நுழைந்த போது கௌசி அவரை சோஃபாவில் அமர்ந்தபடியே முறைத்தாள். கோந்து மகனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு, ஏண்டா வரதா, நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நம்ம பழக்க வழக்கங்களை இதுக்கு மேல மாத்திக்க முடியுமா என்ன? மருமகளே, எனக்கு பிடிக்கல. நல்ல வேலை, இதையெல்லாம் பார்க்காம என்னோட பத்மா போய் சேர்ந்துட்டா என்று சொல்ல வரதன் அவரை வினோதமாக பார்த்துவிட்டு அவர் பாட்டுக்கு செல்ல கோந்து, அப்பனா நம்ம ராபர்ட்டை பார்த்துட்டு வர. ஏண்டா பிருத்வி? அப்போதுதான் ஹெல்மெட்டை கழற்றியவாறு உள்ளே வந்து கொண்டிருந்தவனிடம், என்ன அந்த சர்ச் பக்கத்துல உன்னோட பைக்ல கொண்டு விட்டுட்டு வாய என்று சொல்ல, இவர் எதற்கு இந்நேரத்துக்கு அந்த ராபர்ட்டை பார்க்க வேண்டும் என்கிறார் என்று புரியாமல் தந்தையும் மகனும் குழம்பினர். அந்த ராபர்ட் இவர்கள் தெருவில் வசிப்பவர். எப்போதாவது நடைபயிற்சிக்கு என்று வரதனை கூப்பிடுகிறேன் என்ற சாக்கில் வீட்டுக்குள் வந்தாலே அவர் மதத்தை பற்றி பேசத் தொடங்கி விடுவார் என்று கோந்து ரூமுக்குள் ஓடுவார். வரதன் கூட கண்டித்திருக்கிறார். அவருக்கு அவர்கள் மதம் பெரிது, பேசினால் கொஞ்ச நேரம் கேட்டுவிட்டு போங்களே என்பார். இன்று அதிசயமாக கோந்துவே இந்த இரவு வேளையில் அவரை தானாக, அதுவும் சர்ச்சுக்கு சென்று சந்திக்க போகிறேன் என்று சொல்லவே இருவருக்கும் நம்ப முடியவில்லை. வரதன் நினைத்ததை பிருத்வி வாய்மொழியாக கேட்டே விட்டான். கோந்து, என்ன இன்னைக்கு சுனாமி வரப்போகுதா சென்னையில? நீங்களே ராபர்ட்டங்களை பாக்குறேன்னு சொல்றீங்க. ஏதாவது அவரை மாத்த போறீங்களா என்ன? இல்ல உங்க மருமக அளவுக்கு அதிகமா மைதா தோசை கொடுத்து உங்க மூளையையும் சேர்ந்து மழுங்கடிச்சிட்டாங்களா? என்னம்மா, என்ன நடக்குது இங்க? இல்லடா, இத்தனை நாள் இந்துவா இருந்தாச்சு, மத்த மதங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதான். வரதா, நீ என்ன சொல்ற என்று மகனை பார்த்து கேட்டாலும் நடுவில் மருமகளை பார்த்து கண்ணடிக்கவும் மறக்கவில்லை. அப்பா, வயசான காலத்துல உங்க புத்தி ஏன் தான் இப்படி போகுதோ? பிருத்வி, பேசாம உங்க ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுத்துடு, அவருக்கு பொழுதாவது போகும்.
என்ற வரதனை கௌசி உன்னிப்பாக பார்த்தாள். ஏங்க, மாமா சொல்றதுல தப்பு ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன், நீங்க கூட கடந்த சில நாட்களா அந்த இப்ராஹிம் சாரோட அடிக்கடி வெளியில போறீங்க. எனக்கு கூட லேசா சந்தேகம், எங்க நீங்களே மதம் மாற போறீங்களோன்னு என்று சந்தடி சாக்கில் நேரடியாக கேட்க அவளுக்கு மறை கழண்டு விட்டதா என்பது போல பார்த்தார் வரதன். ஏன் கௌசி, அப்பாவுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் போல் இருக்கு. வீட்டில் இருந்தா இந்த மாதிரி எதையும் அர்த்தமில்லாம யோசனை செய்யற நீ. பிருத்வி, எதுக்கும் மாமாவையும் மருமகளையும் சேர்த்தே ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறது சரின்னு தோணுது. நம்ம சுஜிகிட்ட கேளு, அதுக்கு யாரையாவது டாக்டர் தெரியுமான்னு. தெரிஞ்ச டாக்டர்னா சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் என்று கண் சிமிட்டி கூற பிருத்வி சிரித்தாலும் உள்ளூர யோசனை, என்னவோ நடந்திருக்கிறது, இல்லாவிட்டால் இருவருமே இப்படி பேசுபவர்கள் இல்லை. சரி, இரவு மாடியில் கோந்துவின் வாயில் இருக்கும் கோந்தை அப்புறப்படுத்தும் வேலை இருக்கிறது என்று நினைத்தான். என்ன தாத்தா, ஆபீஸ்க்கு வரீங்களா? நம்ம செல்வத்துக்கு கூட போர் அடிக்குதாம், நீங்க வந்தா உபயோகமாக இருக்கும் என்று அவரை பார்த்து கிண்டலுடன் கேட்க, அதை அப்படியே விடுபவரா கோந்து? ராசா, உலகத்துக்கே ராசா, எனக்கு எதுக்குப்பா புது வேலை? அதான் என் மருமகிட்ட சொன்ன மாதிரி கோவிந்தா கம்பெனி மேனேஜர் நான். ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலை வேண்டாமடா ராசப்பா என்று ராகத்துடன் ஏற்ற இரக்கத்துடன் சொல்ல அவசரமாக பின் வாங்கினான் பிருத்வி. இது என்ன வம்பு? அப்புறம் ஆபீஸ்ல வந்த அந்த சமயம் வந்தது சொன்னது எல்லாம் இப்ப அம்பலத்துக்கு வரும், தேவையா? கோந்துவை ஒரு உஷ்ண பார்வை பார்த்தபடி, அம்மா சும்மா எதையோ பேசிட்டு இருக்காம டிஃபன் எடுத்து வைங்க, நானும் தோ குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்து ஹெல்ப் பண்றேன் என்று அவசரமாக கோந்து வேற ஏதும் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் அந்த இடத்தை விட்டு அகன்றான். கௌசி அசையாமல் இருக்கவே அவள் பக்கத்தில் வந்தமர்ந்த வரதன், கௌசிமா, என்னாச்சு உனக்கு? யாராவது இப்ப போய் மதமெல்லாம் மாறுவாங்களா என்ன? அந்த இப்ராஹிம் அவரோட சகலை வீட்டுல யாருக்கோ இன்சூரன்ஸ் பத்தி பேசணும்னு என்னை வர சொன்னாரு. அதனால போனேன். 3 தடவை கூட போனதால இந்த சந்தேகமா? என்னாச்சு உனக்கு? கையை அவள் நெற்றியில் வைத்தார். உடம்பு கூட கொஞ்சம் சுடுது போல இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். நைட்டுக்கு தோசையா? அப்போ நீங்க அந்த தோசைக்கல் அடுப்புல போட்டு மாவை எடுத்து வைங்க, தோ நானும் வரேன், நானும் பிருத்திவியும் பாத்துக்கிறோம் என்று ஆதரவாக பேச, அவர் அன்பில் நெகிழ்ந்ததால் மனைவியின் கண்களில் கண்ணீர் என அவர் நினைக்க, அவளுக்கும் கோந்துவுக்கும் மட்டுமல்லவா தெரியும் அதன் உண்மை காரணம். அப்பா, இவன் ஒன்றும் மதம் எதுவும் மாறப்போவதில்லை. அந்த சந்தானம் எதையோ நினைத்து பேசியிருக்கிறார். முதலில் இவர் அறியாமல் இந்த விஷயத்தை வசுவிடம் சொல்லி அவளையும் சமாதானப்படுத்த வேண்டும். கண்ணால் செய்தி சொல்ல, நான் போன் செய்து கொள்கிறேன் என்று கோந்து சைகை காண்பித்தார். மறுநாள் தன்னுடன் தந்தையை பீச்சுக்கு அழைத்து சென்ற ராம் அவரிடம் தான் கண்டுபிடித்ததை கூற, உள்ளூர சந்தானத்துக்கு நிம்மதி. டாக்டர் ஜெயினை பற்றியும் அவர் நல்ல விதமாகவே கேள்விப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் என்னவோ நெருடியது. அந்த ஜெயின் சம்பந்தமான என்னவோ அவர் காதுகளில் சமீபத்தில் விழுந்ததாக ஞாபகம். என்னவென்று பிடிபடவில்லை. அதுவும் அவர் மகள் குறித்தே அந்த விஷயமும் என்றும் தெரியும். அதனால் ராமிடம் மற்றொரு முறை அந்த பெண்ணை சந்தித்து அவளுடைய சம்மதத்தையும் பெற்றுவிடுமாறு கூறினார். ஒருவேளை அந்த பெண் வேறு யாரையாவது விரும்பலாம். அதை கேட்ட ராம் முகம் வாடினாலும் அவர் சொல்வதிலிருந்த உண்மை புரிந்ததால் இன்று மாலை மீண்டும் MMC சென்று நாயகியிடம் பேசி விடுவது என்று முடிவு செய்தான். வீட்டுக்கு வந்து குளித்து அவருடைய வார்ட்ரோபை திறக்கும் போது வசு, இன்று மாலை டாக்டர் பத்மநாபன் பையன் ரிசப்ஷனுக்கு போகணும், சீக்கிரம் வந்துடுங்க, ராம் கிட்ட சொல்லணும், வழக்கம் போல லேட்டா வராதீங்க என்று கூற, அப்போதுதான் பளிச்சென்ற காலையில் நெருடியது நினைவில் வர அவசரமாக தன்னுடைய பிரீவ் கேஸை திறந்தவர் அதன் அடியிலிருந்து ஒரு இன்விடேஷனை எடுத்து நேராக ராமின் அறைக்கு வந்தார். கதவை தட்டாமலேயே உள்ளே வந்தவர் ஷர்ட் பட்டனை போட்டு கொண்டிருந்த மகனிடம் இந்த அழைப்பை நீட்டி, ராம், நீ சொன்ன அந்த ஜெயின் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்டது. தோ அவங்க நிச்சயதார்த்த அழைப்பிதழ் பாரு,
பையன் என் ஃப்ரெண்ட் ராம்சந்தோட பையன்தான். பொண்ணு போட்டோ கூட போட்டிருக்கு பாரு என்று அவன் தலையில் இடியை இறக்க அதை பரபரப்புடன் வாங்கியவன் கண்ணில் பூர்ணிமா என்ற டாக்டர் ஜெயினின் மகளுடைய போட்டோவில் இருந்தது அவனுடைய நாயகி இல்லை, அது வேறு யாரோ. அப்போ என் நாயகி நவாபு வீட்டு நாயகிதானோ? தேவுடா! தலையில் கையை வைத்து கட்டிலில் அமர்ந்து தந்தையை பரிதாபமாக பார்த்தான். தன்னையே சோகத்துடன் பார்த்த மகனை பார்த்து சந்தானத்துக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இவன் சொன்னதை நம்பி வேறு தான் பெரிதாக வாயை விட்டாகிவிட்டது. அந்த இன பெண்ணை தவிர வேறு எந்த இனத்தை சேர்ந்த பெண்ணையும் ஏற்றுக்கொள்ளப் போவதாக கோபம் வந்தது அவருக்கு. ஒரு வகையில் அந்த பெண் அந்த இனம் இல்லை என்று சந்தோஷப்பட்டது இப்போது கானல் நீராக போய்விடுமோ? அம்மா என்ன சொல்வார்கள்? பையன் இப்படி குழப்பி வைத்திருக்கிறானே. அவனை பார்த்தாலுமே கஷ்டமாக இருக்கவே மகன் அருகில் அமர்ந்தவர் மெதுவாக அவன் தோளை தட்டி கொடுத்தார். ராம், சியர், நீ எதுக்கும் அந்த பெண்ணை பத்தி சரியா விசாரி. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா சீக்கிரமாகவே தகவல்களை சேகரிக்கலாம். யோசிச்சு சொல்லுப்பா. நோ டாட், எனக்கு இதுக்கு துப்பறியும் ஆட்களை வைத்து கண்டுபிடிப்பது சரியா படல. நானே கண்டுபிடிக்கிறேன். மேலும் அவங்க கண்டுபிடித்தால் கூட அந்த பெண் மனசுல என்ன இருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ லீவ் இட் டு மீ. இன்னைக்கு ஈவினிங் போறேன் டாட். மறந்துட்டியாராம், இன்னைக்கு பத்மநாபன் பையன் ரிசப்ஷன் இருக்கே. அந்த பையன் உங்கூட படிச்சவன் வேற. உங்க அம்மா இப்பதான் என்கிட்ட ஞாபகப்படுத்தினா. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. சரி, ஆஃபீஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சா? இப்போதைக்கு சென் குப்தா மேட்டரை கண்ட்ரோல் செய்துட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்த 2 நாள் எனக்குமே நிறைய வேலை இருக்கு டாட். லாஸ்ட் 2 days நானும் என்னோட பர்சனல் வேலையில கவனமா இருந்துட்டேன். ஆல்சோ நம்ம மலேசியாவில் தொடங்க போற புது பிரான்ச் பத்தி பேசுறதுக்கு அவங்க நாட்டு தொழில்துறை மந்திரியோட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அது வேற டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க போல இருக்கு. அப்படின்னா நான் அவசரமா அங்கேயும் போக வேண்டி இருக்கும். இருக்கட்டும் டாட், எனக்குன்னு இருந்தா அந்த பொண்ணு நிச்சயமா என்கிட்ட வந்து சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி வரலைன்னா அது எனக்கு இல்லைன்னு விட்டுட வேண்டியதுதான். ஒரே ஒரு முறை பார்த்து யாருன்னே தெரியாத பெண் பின்னால இத்தனை அலைஞ்சதே போதும். சரி, இன்றைக்கு வேண்டாம். இந்த ட்ரிப் முடிந்த பின் ஒரு முறை அந்த காலேஜுக்கு சென்று பார்க்கிறேன். தட் இஸ் இட். அவருக்கு சொல்வது போல தனக்கும் சொல்லிக் கொண்டவன் இப்போது அந்த மன உறுதி முகத்திலும் நடையிலும் தெரிய கம்பீரமாக எழுந்து ஆபீஸுக்கு கிளம்ப தொடங்கினான். சொன்னது போல் அவனுக்கு அடுத்த 1 வாரத்துக்கு கம்பெனி தவிர வேறு எதுவும் நினைக்க கூட நேரம் இருக்கவில்லை. நடுவில் ஒரு முறை மலேசியா சென்று அந்த மந்திரியை சந்தித்து வந்தான். அவர்கள் கேட்ட வேறு சில ஆவணங்களையும் கூடிய சீக்கிரம் சமர்ப்பிப்பதாக வாக்களித்துவிட்டு அவர் கேட்டிருந்தபடி தனது ஆரம்ப கட்ட திட்ட அறிக்கையில் சில மாற்றங்களையும் செய்து ஆபீஸ் தொடங்குவதற்கான ஒப்புதல் குறித்த பேச்சுக்களையும் அந்த இடத்தின் உரிமையாளர்களிடம் பேசி தாயகம் திரும்பும்போது அவன் சொன்ன 1 வாரத்துக்கு மேல 2 நாள் ஆகியிருந்தது. வியாழக்கிழமை இரவு சென்னை வந்தவன் மறுநாள் மதியம் 2 மணி வரை அலுவலகத்திலேயே நேரத்தை செலவழித்தான். ஒரு வழியாக 2:30 மணிக்கு அன்றைய வேலையை முடித்து எழுந்தவன் எம்எம்சி கடைசி முறையாக செல்வது என்று முடிவெடுத்தான். அன்று சந்தானத்திடம் சொல்லியது போல் கடந்த சில நாட்களாக அந்த நாயகியை பற்றி நினைப்பதை குறைத்து கொண்டிருந்தான். அவ்வப்போது வந்த நினைவையும் கட்டாயப்படுத்தி ஒதுக்கி வைத்து வேறு காரியங்களில் கவனத்தை செலுத்தினான். சரி, இன்று கடைசி முறை தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன்னுடைய BMW எடுத்தவன் மெதுவாகவே சென்னை சாலைகளை கடந்து எம்எம்சி மருத்துவ வளாகத்துக்குள் நுழைந்து காரை நிறுத்தி அதே நிதானத்தோடு நடந்தவன் அப்படியே அடுத்த கார் அருகே நின்றான். என்னதான் ஒதுக்கி வைத்தாலும் அவனது இருதயம் பந்தய குதிரை போல் ஓடுவதை நிறுத்த முடியவில்லை. தன்னுடைய நாயகியை மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே அவனுக்கு தித்திப்பாக இனித்தது. அப்படி இருக்க அந்த மீரா
அவனுடைய நாயகியின் தோழி. அவள் இவனது காருக்கு பக்கத்திலே நின்று கொண்டு வேறு ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்ததுதான் இவனை நிறுத்தியது. அவர்களுக்கு சந்தேகம் வராதபடி தன்னுடைய அலைபேசியை எடுத்தவன் அதில் ஏதோ SMS அனுப்புவது போன்று ஒரு பாவனையுடன் தலையை குனிந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பித்தான். மேலும் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் இவர்களை தேடி நாயகி வர வாய்ப்பு இருக்கிறதே. பந்தய குதிரை இப்போது பினிஷ் லைனை நோக்கி தறி கெட்டு பறந்தது. இவன் புறமே திரும்பாத சமீரா அருகே இருந்த பூரணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பூரி, இன்னைக்கு இந்த ரஜு இப்படி நம்ம பிளானை சொதப்பிட்டு போயிட்டாளே. நாம கஷ்டப்பட்டு அவளோட பர்த்டேக்கு பார்ட்டி எல்லாம் பிளான் செஞ்சா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டதும் மேடம் நம்மையெல்லாம் மறந்துட்டு பை சொல்லிட்டு போயாச்சு. இப்போ இந்த மாயாஜால் டிக்கெட்ஸ் எல்லாம் வேஸ்ட். நாம 2 பேர் மட்டும் போவதற்காகவா இத்தனை பிளான் செய்தோம்? இப்ப என்ன செய்யலாம்? ச்சே, சொல்லுப்பா. இப்படி செய்வான்னு தெரியல. அங்கிள் நம்ம முன்னாடி கூப்பிட்ட போது எப்படிப்பா நம்ம பிளான் பத்தி சொல்றது? இந்த துரோகி வாய திறந்தாளா பாரு. சரி, அவங்க சந்தோஷத்துக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து நம்ம கூட ஜாயின் செய்துக்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா சொதப்பிட்டா. கூலா ஒரு பை சொல்லிட்டு பறந்து போயிட்டா. நாம 2 பேரும் தான் பேக்கு மாதிரி நிக்கிறோம். சரிப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது இந்த டிக்கெட்டை வித்து போட்ட காசாவது வருதான்னு பார்ப்போம். நம்ம பிளானை இன்னொரு நாள் வச்சுப்போம். வா, அங்க பாரு, நம்ம கடி கந்தாஸ் வரான், அவனுக்கு தள்ளிடலாம். அந்த பூரி திரும்பினதும் தான் இதுதான் அந்த டீனின் மகள் பூர்ணிமா என்று தெரிந்தது. இருவரும் அந்த இடத்தை விட்டு அங்கே கலைந்த தலையும் கையில் ஜோல்னா பையுமாக வந்து கொண்டிருந்த ஒரு ஆளை நோக்கி செல்லத் துவங்க அவர்களை நிறுத்தி நாயகியை பற்றி கேட்போம் என்ற எண்ணத்தை தடை செய்து நிராசையுடன் காரில் ஏறினான் ராம். காரில் அமர்ந்தவன் 2 நிமிடங்கள் கழித்தே கிளம்பினான். அவனுக்கு அவனே விதித்து கொண்ட நியதிப்படி இனிமேல் அவளை நினைக்கவே கூடாது என்று நினைத்தவன் இனிமேல் அம்மா ஆசைப்படி அவளுடைய தோழியின் மகளையே, என்ன பெயர் நினைவுக்கு வரவில்லை, அவளையே திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தவன் காரை நேரே மயிலை கற்பகாம்பாள் கோவிலுக்கு செலுத்தினான். அங்கே அம்பாளிடம் தன்னுடைய இந்த சில நாள் சலனத்தை காணிக்கையாக செலுத்தி இனிமேல் மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த நாயகியை, நோ, அந்த நாயை பார்த்து பயந்த ஏதோ ஒரு பெயர் தெரியா பெண்ணை தன்னுடைய நினைவில் இருந்து அகற்றி அம்மா ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டிய மன வலிமையை தருமாறு கோரிக்கை வைக்க சென்றான். அப்படியெல்லாம் அம்பாள் விட்டு விடுவாளா என்ன? அவளுமே கபடி ஆட்டத்தில் சளைத்தவள் இல்லையே. சிரித்து கொண்டு இவன் வருகையை எதிர்பார்த்து ஆட்டக்காரர்களை களத்தில் இறங்க முற்பட்டாள். திருவிளையாடல் மட்டும் இல்லை, திருமதியின் விளையாடல்களும் அற்புதமாக இருக்கும், நன்மையில் முடியும் என்று இந்த உலக மாந்தர்கள் அறிய வேண்டாமா? தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் அந்த சர்வலோக நாயகி. கற்பகாம்பாள் கோவிலில் பக்கத்தில் இருந்த சரவணபவன் கார் பார்க்கில் தன்னுடைய காரை பார்க் செய்துவிட்டு நடந்து கோவிலுக்கு வந்த ராம் கோவில் வாசலில் இருந்த காலணி பாதுகாப்பாளரிடம் கொடுப்பதற்காக தன்னுடைய ஷூவை கழற்றும் போதுதான் அவன் பின்னால் யாரை மறக்க மன வலிமையை கொடு என்று கேட்க வந்தானோ அதே நாயகியின் குரலை கேட்டான். ஒத்தைக்கால் அந்தரத்தில் ஷூவோடு நர்த்தனமாட அப்படியே திரும்பியவன் கண்ணில் ஒரு ஆட்டோவில் இருந்து இறங்கி அந்த ஆட்டோக்காரனிடம் அவனுடைய சூடான மீட்டரை பற்றி கோபமாக விவாதித்து கொண்டிருந்த நாயகி தென்பட்டாள். சந்தோஷத்தில் திணறியவனை அந்த காலணி பாதுகாவலாளியின் குரல் நடப்புக்கு கொண்டு வருவதற்கு முன்னாலே அவன் ஒத்தைக்கால் ஆட்டம் நிலைக்கு கொண்டு வந்தது. தடுமாறி விழப்போனவன் சுதாரித்து 2 காலையும் கீழே வைத்து அவசரமாக அந்த கால் ஷூவையும் கழற்றி கொடுத்து திரும்புவதற்குள் அந்த ஆட்டோவின் பக்கத்தில் அவளை காணவில்லை. இப்போது அதே ஆட்டோவிலிருந்து இறங்கிய மனிதரை பார்த்து அதிர்ச்சியில் திகைத்தான். இது இது இவர் இவர் அம்மாவின் தோழி கௌசி ஆன்டியின் கணவர்தானே?
நம்ம பிருத்வியின் அப்பா, இவர் எங்கே நம்ம நாயகியுடன்? குழம்பியது மனது. ஒருவேளை இது வேறு ஆட்டோவோ? இல்லையே, அதே டிரைவர் தான். இப்போது கூட இறங்கி நாயகியுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தானே, அவளையும் காணவில்லை. அப்போது இவன் சந்தேகத்தை தீர்க்கவென அங்கே வந்த இன்னொரு நடுத்தர வயது ஆள் பிருத்வியின் அப்பாவிடம், மிஸ்டர் வரதராஜன், நீங்க இங்க இவ்வளவு தூரம் என்று கேட்க, அதற்கு அவர், என் பொண்ணோட வந்த, அவளுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, அதான் கோவிலுக்கு வந்தோம் என்று சொன்னவர் நெற்றியிலும் மெலிதாய் திருநீற்று கீற்று. ராஜுவின் அப்பா வரதராஜனா? அப்போதுதான் வரதன் வந்தவரிடம் ஏதோ பதிலை கூறிவிட்டு பக்கவாட்டில் திரும்பி, நீ உள்ள வந்துடுமா, யாரும் பார்த்துட போறாங்க என்று சொல்ல, இவனுக்கு தலை வெடிக்காத குறை. உள்ளத்தில் கோபம் ஊற்றெடுத்து பொங்கியது. இவர் அந்த நல்ல ஆன்டிக்கு துரோகம் செய்கிறாரா? அம்பாள் மாதிரி வீட்டில் மனைவி இருக்கும்போது இவர் வேறு இன பெண்ணுடன் அதே சமயத்தில் குடித்தனம் நடத்தி ஒரு பெண்ணை வேறு பெற்றிருக்கிறார். ச்சே, அந்த பெண்ணை நான்... அம்மா காதில் இது விழுந்தால் எவ்வளவு கேவலம்! மனம் உடைந்து போய்விடுவார்களே. அவருடைய தோழியின் பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள சொன்னேன். நீ என்னடாவென்றால் அவளுக்கு துரோகம் இழைத்த அவளது கணவனின் இரண்டாவது உறவின் மூலம் பிறந்து வளர்ந்த பெண்ணின் பின்னால் நாய் மாதிரி அலைந்திருக்கிறாயே என்று உயிரையே விட்டு விடுவாள். தன்னை நினைத்து அவனுக்கே கேவலமாக இருந்தது. இதற்காக ஒரு பெண்ணின் பின்புலம் தெரிந்தா மனம் இஷ்டப்படும்? அப்படி என்றால் அன்று இவள் வீட்டுக்கு வந்தபோது அந்த பிருத்தியும் வந்திருந்தானோ? அவனுக்கும் தெரியுமா இந்த கன்றாவி? இப்போது 2 காலும் தரையில் இருந்தும் நிலை தடுமாறி தலை சுற்றியது. இப்போது அவனுக்கு புதிதாக ஒன்று தோன்றியது. அப்படி என்றால் அவளுடைய தாய்தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவளா? தந்தை இந்து என்றால் அவளுமே இந்துதானே? பின் ஏன் அன்று அவள் அவரை வாப்பா என்றாள்? ஒருவேளை தாயுடனே வளர்வதால் இருக்குமோ? அது சரி, அதனால் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறாளா? எதுவாக இருந்தாலும் இப்போது என்ன செய்வது? அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் கோவிலின் உள்ளே நுழைந்து விட்டாள். நிற்கும் இடத்திலிருந்து அவள் முகமோ நெற்றியோ அதில் பொட்டோ ஒன்றும் தெரியவில்லை. இப்போது தானும் உள்ளே செல்வதா என்ற குழப்பம். அப்போது அங்கு ஒரு மாருதி வேகனார் வந்து நிற்க, அதிலிருந்து இறங்கிய பிருத்வியை கண்டு விழிகள் விரிந்தன ராமுக்கு. கூடவே பின்னாலிருந்து அம்மாவின் தோழி கௌசி ஆன்ட்டியும் முன்னால் பிருத்வியின் அருகில் அமர்ந்திருந்த ஒரு வயதான மனிதரும் இறங்க ராம் அதிர்ச்சியின் உச்சகட்டத்தை அடைந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.